So hi my dear students, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோல நம்ம ஒளி சுழற்சி மாற்றியம், அதாவது ஆப்டிகல் ஐசோமரிசம் அப்படினா என்ன, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய क्वेश्चंस என்னென்ன, ப்ரீவியஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு ஐசோமரிசம் அப்படினா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே புறவெளி மாற்றியம் அல்லது ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படிங்கிறது மைய உலோக அயனியை சுற்றி ஈனிகள் முப்பரிமாண அமைப்பில் வெவ்வேறு விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான், அந்த அமைஞ்சிருக்கக்கூடிய விதம் அதை பொறுத்து நம்ம ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் 4 கேட்டகரியை பிரித்தோம், ஸ்டீரியோ ஐசோமரிசம் 2 கேட்டகரியை பிரித்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்டிகல் ஐசோமரிசம் இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிகல் ஐசோமரிசம் அப்படின்னா என்ன, அதாவது ஒளி சுழற்சி மாற்றியங்கள் அப்படின்னா என்ன? தள முனைவு கொண்ட ஒளியின் தளத்தை வலஞ்சுழியாவோ அதாவது கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ ஒரு சேர்மம் சுற்றுனுச்சு அப்படின்னாக்கா அதை ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொட்டேட் த பிளேன் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட் எய்தர் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ், இதுதான் நம்ம வந்து ஆப்டிகல் ஐசோமரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா டி ஐசோமர் அப்படின்னும், ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா எல் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பேர் இருக்கு இல்லையா, ஒளி சுழற்றும் தன்மை கொண்ட சேர்மங்கள், அதாவது ஆப்ஜெக்ட் அண்ட் அதனுடைய மிரர் இமேஜ், இந்த பேரை நம்ம இனென்ஷியோமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்டிகல் ஐசோமரிசம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 3 விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் போலரைஸ்ட் லைட், தள முனைவு கொண்ட ஒளி அப்படின்னா என்ன, மிரர் இமேஜ் ஆடி பிம்பம்னா என்ன, அண்ட் சிமெட்ரி சமச்சீர் தளம் அப்படின்னா என்ன. வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் போலரைஸ்ட் லைட். ஸோ லைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதாவது ஒளி. லைட் இருக்குது அப்படின்னாக்கா சாதாரணமாக ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் இப்படி எல்லா டைரக்ஷன்லையும் ஆசிலேட் ஆகும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு போலரைசிங் ஃபில்டர், அதாவது நைக்கோல் பிரிசம் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம, இந்த நைக்கோல் பிரிசமில் பாஸ் பண்ணும்போது இந்த லைட் ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் ஆசிலேட் ஆகிற மாதிரி எனக்கு கிடைக்கிது, அதாவது இப்படியே அப் அண்ட் டவுன் மட்டும் எனக்கு ஆசிலேட் ஆகிற மாதிரி கிடைக்கிது. இதுதான் நம்ம போலரைஸ் லைட், தள முனைவுற்ற ஒளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தள முனைவுற்ற ஒளியை ஒரு காம்ப்ளெக்ஸ் பாஸ் பண்ணுறோம், அதாவது ஆப்டிகலி ஆக்டிவ் சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த லைட்டை கிளாக் வைஸாவோ ஆர் ஆன்டி கிளாக் வைஸாவோ ரொட்டேட் பண்ணுது. நம்மளுடைய பார்வைக்கு கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணுது. ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஆசிலேட் ஆகக்கூடிய லைட்டை தான் பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து ஆடி பிம்பம்னா என்னென்னு பார்ப்போமா. ஸோ மிரர் இமேஜ். ஸோ நம்ம ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம். இதை பாருங்கள், இது மிரர், இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி தான் இருக்கும், ரெண்டும் எனக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் இதை அப்படியே தூக்கி நான் இங்கே மேலே வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் அதனுடைய மிரர் இமேஜும் மெர்ஜ் ஆச்சு அப்படின்னாக்கா அதை சூப்பர் இம்போசிங் மிரர் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆடி பிம்பம் மேற்பொருந்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி இந்த பாருங்கள், இதனுடைய மிரர் இமேஜ் இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகாது, இந்த இடத்துலையும் இங்கேயும் எனக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகாது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நான் சூப்பர் இம்போசிங் மிரர் இமேஜ் அல்லது ஆடி பிம்பம் மேற்பொருந்தவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய மிரர் இமேஜோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி திருப்பக்கூடாது, சரிங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வைக்கணும். ஆப்ஜெக்ட் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை நான் சூப்பர் இம்போசிங் மிரர் இமேஜ் அப்படின்னும், இந்த மாதிரி மேற்பொருந்தலை அப்படின்னாக்கா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சமச்சீர் தளம்னா தெரிஞ்சுப்போமா, சிமெட்ரி. ஸோ ஆடி பிம்பம் பார்த்தாச்சு, பிளேன் போலரைஸ்டில் பார்த்தாச்சு, சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நான் இப்படி லைன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குமா, இதை நான் இப்படி மட்டும்தான் பைசெக்ட் பண்ணணுமா அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணலாம். இப்படி நீங்கள் லைனை பாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரெண்டு ஹாஃபும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் அல்லது ஒரு காம்பவுண்டில் இமேஜினரி லைன் ஒன்று பாஸ் பண்ணுறோம். ஸோ இமேஜினரி லைன் ஒன்று பாஸ் பண்ணும்போது அது ரெண்டு ஹாஃபும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கே சிமெட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் நம்ம இப்போ இது சிமெட்ரியாக இருக்குமா, இல்லை, ஏன்னா இந்த பக்கமும் எனக்கு ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக அல்ல, அப்போது இது சிமெட்ரி கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி லைன் போடலாம் இல்லையா, பாருங்கள், இப்படி லைன் போடும்போது இமேஜினரி லைனை பாஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, சமச்சீர் தளம் இருக்குது.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறோம். இங்கே இன்டர்னல் ஆர்கனை விட்டுட்டு ஒரு லைனை பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஆஃபும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கேயும் எனக்கு என்ன இருக்குது, சிமெட்ரி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த 3 கேஸ்லையுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் தளம் உள்ளது. எல்லா ஆப்ஜெக்ட்லையும் சமச்சீர் தளம் இருக்குமா, இருக்காது இல்லையா? அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் எப்படி இமேஜினரி லைனை பாஸ் பண்ணாலும் ரெண்டு ஆஃப் ஈக்குவலாக இருக்காது. அப்போது இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. இங்கேயும் பாருங்கள், இது எல்லா லிகாண்டும் வெவ்வேறு லிகாண்டாக இருக்குது. எந்த டைரக்ஷன்லேருந்து லைனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இங்கே என்ன பண்ண முடியாது, சிமெட்ரி அப்படிங்கிறது கொண்டு வர முடியாது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்லலாம் ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் தளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், இந்த இடத்துல ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்? எல்லா காம்பவுண்டும் இந்த லைட்டை கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கான சில கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறதான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒளி சுழற்சி மாற்றியத்திற்கான நிபந்தனைகள், கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். 2 மெயின் கண்டிஷன் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஒன்று, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய மிரர் இமேஜோட மேற்பொருந்தக்கூடாது. இரண்டாவது கண்டிஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் தளம் இருக்கக்கூடாது. நீங்கள் இமேஜினரி லைனை பாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஹாஃபும் ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனை ஒபே பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸை ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அல்லது ஒளி சுழற்றும் தன்மை கொண்ட சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கண்டிஷன் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்லாம் எந்தெந்த அணைவு சேர்மத்திலலாம் இருக்குது, யாரெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போமா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு எண் 4 அல்லது 6 தான் யூஸ் பண்ணுவோம். அணைவு எண் 4 இருந்துச்சுனாக்கா அது 2 விதமான ஜாமெட்ரியில் இருக்கலாம். அதனுடைய மாலிகுலர் ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளேனார், சதுர தளமாக இருக்கலாம் அல்லது நான்முகியாக இருக்கலாம். இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் இந்த சதுரத்தள அமைப்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சதுரத்தளம் அப்படிங்கிறது மைய உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 லிகாண்டுமே பிளேன்லேயே தான் இருக்கும். அதாவது இது மேலே இப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இப்படி லைன் ஒன்று ட்ரா பண்ணனா 2 ஆஃப் ஈக்குவலாக இருக்குமா? அப்போது இங்கே சிமெட்ரி இருக்குது. ரெண்டாவது மிரர் இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒன்றா மேட்ச் ஆகும். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். இது நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு ஒரு 3D டைமென்ஷன் பிக்சர் எடுத்துக்கிறோம். இது நான் இப்படி கட் பண்ணுறோம், சரிங்களா? இந்த இமேஜ் எப்படி கட் பண்ண தெரியுதா? ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இல்லைனா இப்படி. இது ஒரு ஸ்கொயர் பிளேனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எந்த டைரக்ஷனில் லைன் போட்டாலும் சிமெட்ரி இருக்கும். அப்படி இல்லைனா எல்லாமே பிளேனில் இருக்கிறதுனால இதை நான் இப்படி கட் பண்ணுறேன். எந்த பக்கம் தெரியுதா? இப்படி கட் பண்ணும்போது மேலேயும் கீழே எனக்கு ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும் இல்லையா, ஐடென்டிக்கலாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே பிளேனில் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது 2 ஹாஃபாக கிடைக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது இருக்கும். அப்போது நம்ம பார்க்கக்கூடிய மோனோடென்டேட் லிகான், பைடென்டேட் லிகான் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவ். ஸோ MA2B2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். PTCl ட்வைஸ் NH3 ட்வைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2 ஈக்குவல் ஐடென்டிக்கல் ஷேப்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ இங்கே எனக்கு சிமெட்ரி இருக்குது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். இங்கேயும் நமக்கு அதே கேட்டகரி தான். ஸோ நம்ம இதை நம்ம இப்படி பிரித்தோம் அப்படின்னாலும் சிமெட்ரி இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ MABCD டைப் எடுத்துக்கலாமா? இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது, 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிது. அப்போது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சமச்சீர் தளம் சதுர தளத்தில் இருக்கிறதுனால ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. அடுத்து டெட்ராஹெட்ரல் பார்ப்போமா? ஸோ நான்முகி பாருங்கள், MA4 டைப் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், எப்போதுமே சரி அது என்ன டைப் ஜியாமெட்ரி இருந்தாலும் சரி, எல்லா லிகாண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஆர் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நாட் பாசிபிள். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். MA3B பாருங்கள், இதில் நீங்கள் எப்படி இமேஜினரி லைன் பாஸ் பண்ணலாம்? ஒரு லைன் பாஸ் பண்ணும்போது சிமெட்ரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், இப்படி பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு லைன் போடும்போது 2 பக்கமும் எனக்கு ஈக்குவல் ஆஃபாக இருக்கு இல்லையா? அப்போது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அடுத்து MA2B2 இது பாருங்கள், இங்கேயும் நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் பாஸ் பண்ண அப்படின்னாக்கா 2 ஈக்குவல் ஆஃபாக இருக்கும், ஐடென்டிக்கல் ஷேப்ஸ் கிடைக்குது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். MA2BC இங்கே பாருங்கள், இதுலேயும் நம்ம இதே மாதிரி லைன் பாஸ் பண்ண அப்படின்னாக்கா 2 ஈக்குவல் பார்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், சிமெட்ரி இருக்குது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்.
நீங்கள் ஜென்ரலாக இந்த டைப் ஆஃப் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே சிமெட்ரி இருக்கிறதுனாலையும் மிரர் இமேஜ் இம்போஸ் ஆகிறதுனாலையும் மேற்பொருந்துறதுனாலையும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சமச்சீர் தளம் இருக்கிறதுனால ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. ஸோ இன்னொரு டைப் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, MABCD. இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி மிரர் இமேஜ் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மிரர் இமேஜ் எடுத்துகிட்டேன் நான். ஒரு இமேஜினரி லைன் பாஸ் பண்ணுவோமா? பாருங்கள், நான் இப்படி இமேஜினரி லைன் பாஸ் பண்ணால் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கா? நல்லா பாருங்கள். இல்லை, இந்த பக்கம் D இருக்குது, இந்த இடத்துல A அப்படிங்கிற வெவ்வேறு லிகாண்ட் இருக்குது. இப்போ இமேஜினரி லைன் பாஸ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட், மிரர் இமேஜ் இம்போஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? மிரர் இமேஜை நான் இங்கே கொண்டாந்து ஃபிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் எனக்கு என்ன பண்ணலை, மேற்பொருந்தலை. அப்போ MABCD டெட்ராஹைட்ரல் டைப் காம்ப்ளெக்ஸில் பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, மிரர் இமேஜும் மேற்பொருந்தலை. அப்போது இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசபிள் அண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆடி பிம்பம் மேற்பொருந்தவில்லை, அதனால் இது ஒளி சுழற்றும் தன்மை கொண்டது. இந்த டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? பாருங்கள், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த இடத்துல நிக்கல் எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய மிரர் இமேஜ் எடுக்கிறோம், ஒன்னோட மெர்ஜ் ஆகுதானே பார்க்குறோம், மேற்பொருந்தலை. அப்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். இப்போ இதுவரையில் பார்த்ததில் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரீசன், பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் MABCD டைப்பை தவிர மற்ற எல்லாம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அவ்வளோதான், நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் நம்பரிங் லிகாண்டுக்கான நம்பர் இப்படி தான் கொடுப்போம். ஸோ 1 2 3 4 5 6. இந்த நம்பரை ஏன் இங்கே ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கான்செப்ட் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிஸ் ட்ரான்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பொறுத்தும் ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த நம்பர் இங்கே பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, MA6 டைப் நான் எடுக்கிறேன். இதனுடைய மிரர் இமேஜ் எக்ஸாக்டாக இம்போஸ் ஆகும். ஸோ மிரர் இமேஜ் மேற்பொருந்தது, அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சூப்பர் இம்போசிங் மிரர் இமேஜ், ஆடி பிம்பம் மேற்பொருந்துகிறது, ஒளி சுழற்றும் தன்மையற்றது. என்ன டைப்? MA6. A அப்படிங்கிறது இந்த இடத்துல மோனோடென்டேட் லிகாண்ட், ஒரே ஒரு டோனர் ஆட்டம், வழங்கிய அணு மட்டும் இருக்கக்கூடிய ஈனிகள். நெக்ஸ்ட் டைப் MA5B எடுக்கிறேன். இதனுடைய மிரர் இமேஜ் பாருங்கள், மேற்பொருந்தும் இல்லையா, அப்படிங்க கொண்டாந்து வச்சிங்கனாக்கா ஈஸியாக மேற்பொருந்துடும். அதுவும் இல்லாமல் இதில் நமக்கு சிமெட்ரியும் இருக்கும். இப்போ MA5B டைப் காம்ப்ளெக்ஸ்லையும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். நெக்ஸ்ட் MA4B2. இதனுடைய மிரர் இமேஜ் பாருங்கள், ஒன்னோட ஒன்று மேற்பொருந்தலை. இந்த இடத்துல மேற்பொருந்தலை, நான் சூப்பர் இம்போசிபிள் இமேஜ் இருக்குது. இது மட்டும் தானா ஒளி சுழற்சி மாற்றியது கண்டிஷன்? இன்னொரு தேவை என்ன, கண்டிஷன் என்னது, நமக்கு சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. இதில் ஒரு இமேஜினரி லைன் இப்படி பாஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு சிமெட்ரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ மிரர் இமேஜ் மேற்பொருந்தலை, ஆனால் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ அப்போ இந்த MA4B2 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. ஸோ இப்போ சிஸ் பார்த்தோம் இல்லையா, அடுத்ததாக ட்ரான்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்லையும் அதே மாதிரி தான். இதனுடைய மிரர் இமேஜ் ஃபஸ்ட்டு மேற்பொருந்ததா அப்படிங்கிறத பாருங்கள். மிரர் இமேஜ் எக்ஸாக்டாக நமக்கு மேற்பொருந்தது, அதாவது சூப்பர் இம்போஸ் ஆகுது. ஸோ அடுத்த கண்டிஷனாக இருக்கக்கூடிய சிமெட்ரியும் இப்படி நீங்கள் லைன் பாஸ் பண்ணும்போது இந்த சைடோ அல்லது இப்படியோ லைன் பாஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும். அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ MA4B2 டைப் காம்ப்ளெக்ஸில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை அற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் MA3B3. ஸோ இது MA3B3 ஃபேஷியல் ஐசோமர். இதை பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் லைன் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி கட் பண்ணது இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணும்போது ரெண்டு ஆஃப் எம் எப்படி இருக்குது இங்கே நல்லா பாருங்கள். ஸோ இது ஒரு லிகான், இது ஒரு லிகான், இது ஒரு லிகான், இது ஒரு லிகான். நான் இப்படி பாஸ் பண்ணும்போது இமேஜ் லைனை பாஸ் பண்ணும்போது ரெண்டு ஐடென்டிக்கல் போர்ஷன்ஸ் கிடச்சிருது. இப்போ MA3B3 ஃபேஷியல் ஐசோமர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரீசன், சிமெட்ரி இருக்குது. இப்போ மெரிடோனியல் நெடுவரை மாற்றியம் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குமா? அங்கே அதுவும் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இது நெடுவரை மாற்றியம். ஸோ லிகான் 1 2 3 இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைனை இப்படி பாஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். அதில்
ஸோ இந்த லிகானில் இப்படி லைனாக பாஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமாக எனக்கு எப்படி இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்கு இல்லையா. அப்போது MA3B3 டைப்பில் ஃபேஷியல் ஐசோமராக இருந்தாலும் சரி மெரிடோனியல் ஐசோமராக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். ரீசன் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ MA3B3 டைப்பில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், சமச்சீர் தளம் உள்ளது, ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. சார் என்ன சார் எல்லா காம்பவுண்டுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு பார்த்துருக்கோம். இது வரல MABCD டெட்ராஹைட்ரல் மட்டும்தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு பார்த்துருக்கோம். மற்ற எல்லாமே எப்படி தான் இருக்குது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். இப்போ யாரெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போமா. ஃபஸ்ட்டு MAA3 டைப் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன், அதாவது எண்முகி ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல AA அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். எக்ஸாம்பிள் EN. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ CO இந்த இடத்துல N. அப்போ இது ஒரு லிகாண்ட். நம்ம என்ன டோனர் ஆட்டம் இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டோனர் ஆட்டம் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நைட்ரஜன், இது ஒரு லிகாண்ட். ஸோ இங்கே ஒரு நைட்ரஜன், இது ஒரு லிகாண்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு மிரர் இமேஜ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மிரர் இமேஜ் மேற்பு வந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ஆட்டம், ரெண்டு சென்ட்ரல் ஆட்டமும் இந்த இடத்துல இருக்குது. மிரர் இமேஜ் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணலை, ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகலை, அதாவது மேற்பொருந்தலை. மேலும் இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறதும் இல்லை. அப்போது இந்த COEN த்ரைஸ் அல்லது MAA3N+ அப்படிங்கிற டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை உடையது. ஸோ அடுத்ததாக இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். MAA2B2. எக்ஸாம்பிள் COEN2Cl2. இங்கே MAA2B2ல் AA அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட், B அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் இதை சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியில் இருக்கும் இல்லையா, சிஸ் மாட்ரியம் அண்ட் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரில் இருக்கும். ஃபஸ்ட்டு சிஸ் மாட்ரியத்தை பார்ப்போம். ஸோ சிஸ் மாட்ரியத்தில் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ CO ரெண்டு EN இருக்குது, ரெண்டு CL இருக்குது. இதனுடைய மிரர் இமேஜ் பாருங்கள், இது மேற்பொருந்தமா பொருந்தாத நீங்களே இமேஜின் பண்ணி சொல்லலாமா. ஸோ இது அப்படியே இங்கே நகர்த்துனீங்கனாலும் என்ன ஆகாது, இந்த ரெண்டு CLம் சுத்தமாக மெர்ஜ் ஆகாது. அதே மாதிரி மேலேயும் நமக்கு மெர்ஜ் ஆகாது. இந்த லிகான் இந்த சைடு இருக்குது, இப்போ வந்துச்சுன்னா இந்த லிகான் இந்த சைடு வந்துடும். மெர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. பாருங்கள் என்ன ஆகலை, ரெண்டும் நான் சூப்பர் இம்போசிபிள் இமேஜாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ MAA2B2 டைப்பில் சிஸ் ஐசோமராக இருந்துச்சுன்னா மட்டும், சிஸ் மாற்றியமாக இருந்தால் அது ஒளி சுழற்றும் தன்மை கொண்டது. டிரான்ஸ் பார்க்குமா, டிரான்ஸ் பாருங்க, ஏன் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒரு இமேஜினரி லைன் பாஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஹாஃப் எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ MAA2B2ல் டிரான்ஸாக இருந்தால் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், சிஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டைப் பாருங்க, MAA2BC. இங்கே AA அப்படிங்கிறது அகைன் பைடென்டேட் லிகாண்ட், BC அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட். எக்ஸாம்பிள் COEN2NH3Cl. ஸோ இந்த இடத்துல NH3 லிகாண்டை வெறும் N அப்படிங்கிற டோனர் ஆட்டம் மட்டும் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். Cl அப்படிங்கிறது டோனர் ஆட்டம். இங்கே ENல இருக்கக்கூடிய ரெண்டு நைட்ரஜன், இன்னொரு ENல இருக்கக்கூடிய ரெண்டு நைட்ரஜன், டோனர் ஆட்டம்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டோம் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக. இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மெர்ஜ் ஆகுமா, கண்டிப்பாக என்ன பண்ணாது, மெர்ஜ் ஆகாது. ரீசன் ரெண்டு CLம் ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் இமேஜின் லைன் எப்படி பாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் எங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. அப்போது COEN2NH3Cl அப்படிங்கிறதுல இது சிஸ்ஸா டிரான்ஸா, அதை மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு நமக்கு. இதில் சிஸ் மாட்ரியம். ஸோ சிஸ் மாட்ரியம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை உடையது. டிரான்ஸ் பாருங்க, இங்கே எங்கேன்னு என்ன இருக்குது. ஸோ ஒரு இமேஜினரி லைன் பாஸ் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குது. இப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், ஆப்டிக்கல் ஐசோமர் நாட் பாசிபிள். எப்போ இந்த MAA2BC டைப்பில் டிரான்ஸாக இருக்கும்போது, சிஸ்ஸாக இருந்தால் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்ப்போமா. இப்போ MAA-B2C2 டைப் எடுத்துக்கிறேன். இதில் சிஸ் மாட்ரியம். இதனுடைய மிரர் இமேஜ் பார்க்குறோம்.
மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது ஒன்னோட ஒன்று மேற்பொருந்துமா? இது இங்கேருந்து என்ன ஆகாது, நமக்கு ஒன்னோட ஒன்று மேற்பொருந்தாது. இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலேட் லிகான் C2O4 அப்படிங்கிறது ஆக்சலேட் லிகான். அந்த ஆக்சலேட் லிகான் மேற்பொருந்துதான்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ஆக்சலேட் லிகான் இந்த பக்கம் இருக்குது, இதில் ஆக்சலேட் லிகான் இந்த பக்கம் இருக்குது. அப்போது இது அப்படியே இங்கே நகர்த்துனீங்க அப்படின்னாக்கா ஒன்னோட ஒன்று மேற்பொருந்தாது. இப்போ MAAB2C2 டைப்பில் சிஸ் மாற்றியமாக இருந்தால் ஆடை பிம்பம் மேற்பொருந்தலை, பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்காது. இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இதில் சிஸ் மாற்றியம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஒளி சுழற்றும் தன்மை கொண்டது. ஸோ MAAB2C2 டைப்பில் சிஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது டிரான்ஸ் பாருங்க. இந்த டிரான்ஸ் CO, C2O4, NH3 twice, NO2 twice அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல C2O4 அதாவது ஆக்சலேட் அயன் அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட், அதனுடைய டோனர் ஆட்டம்ஸ் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். நம்ம யூஸ்வலாகவே தெரியும் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் டிரான்ஸ் ஐசோமர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரீசன் என்ன? பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இங்கேயும் நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இந்த MAAB2C2 டைப்பில் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ சிஸ்ஸாக இருந்தால் ஆப்டிக்கலி ஆக்டிவ், டிரான்ஸ் அப்படின்னாக்கா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நம்ம குமுலேட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் பைடென்டேட் லிகாண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சிஸ்ஸாக இருந்தால் ஆப்டிக்கலி ஆக்டிவ், டிரான்ஸாக இருந்தால் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதே மாதிரி ஆக்டாஹைட்ரில் மோனோடெடேட் லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா அங்கே மெஜாரிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருக்கும், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை அற்றதாக தான் இருக்கும். ஸோ இந்த டைப் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், MABCDEF, அதாவது இந்த இடத்துல 6 லிகாண்டுமே வெவ்வேறையாக இருக்குது. இதனுடைய ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஞாபகம் இருக்கா? எஸ், இதுக்கு 15 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 15 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமும் இதனுடைய மிரர் இமேஜை கொடுக்கும் இல்லையா, இன்னொரு 15 மிரர் இமேஜ் கொடுக்கும் இல்லையா, இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ், இந்த மிரர் இமேஜும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ டோட்டலாக 30 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஒளி சுழற்றும் மாற்றியங்கள் அப்படிங்கிறது இந்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸுக்கு பாசிபிள். ஸோ இங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னாக்கா 15 ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னாக்கா மொத்தம் 30 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர். இதை நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம குமுலேட்டிவாக சொல்லுவோம். இங்கே MA6, A5B, MA4B2, MA4BC, MA3B3 இந்த எல்லா டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்லையும் மிரர் இமேஜ் சூப்பர் இம்போஸ் ஆகும் அல்லது பிளேன் ஆஃப் சிமெட்ரி சமச்சீர் தளம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இவங்க எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. நெக்ஸ்ட் இந்த MAA3 டைப் காம்ப்ளெக்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் உண்டா? MAA3 டைப்பில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நாட் பாசிபிள், பட் இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். MAA3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரி காம்ப்ளெக்ஸும், அதாவது MAA2B2, MAA2BC, MAAB2C2 இந்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் சிஸ் மாற்றியமாக இருந்துச்சுனாக்கா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆனால் டிரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ அப்போ இந்த 3 டைப் காம்ப்ளெக்ஸ்லையும் சிஸ் மாற்றியமாக இருந்தால் ஒளி சுழற்றும் தன்மை உடையது, டிரான்ஸ் மாற்றியமாக இருந்துச்சுனாக்கா ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. இந்த டைப் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸில் பார்த்தோம். இங்கே 6 லிகாண்டும் வெவ்வேறையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல 30 ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஐசோமர் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ இந்த குமுலேட்டிவ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுவரையில் இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னா என்ன, இதனுடைய ஸ்கொயர் பிளேனார், டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் எல்லா வெரைட்டி டைப்ஸ் காம்ப்ளெக்ஸும் பார்த்தோம். அதில் யாரெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ், யாரெல்லாம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நல்லா இதுவரையில் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். Which one of the following complex is not expected to exhibit isomerism? கீழ்கண்டவற்றில் எந்த அணைவு சேர்மம் மாற்றியத்தை தராது? இந்த இடத்துல நல்லா பார்க்கணும், நம்ம ஆப்டிக்கல் ஐசோமரிசம் டாபிக் பார்க்குறோம். அவங்க கேட்டிருக்கக்கூடியது எந்த மாற்றியத்தையும் கொடுக்காத சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸாக பார்க்கலாமா? பாருங்க, NiNH4H2O2 இது ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது
A4B2 டைப் காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்கே சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மாற்றியம் பாசிபிள். அதாவது சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஐசோமரை கொடுக்கும். அப்போது ஆப்ஷன் 1 ஐசோமரிசத்தை கொடுக்குது, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஆப்ஷன் 2 பாருங்க, இந்த PT NH3 twice Cl2 இருக்கு இல்லையா, என்ன ஜியாமெட்ரியில் இருக்கும், இதனுடைய வடிவம் என்னவா இருக்கும்? ஸோ இங்கே பிளாட்டினம் இருக்குது. அப்போ பிளாட்டினம் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் தான். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம் மட்டும்தான் பாசிபிள்? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் மட்டும்தான் பாசிபிள். அப்போது இந்த பிளாட்டினம் NH3, இங்கேயும் NH3 எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு பொசிஷனில் Cl. சிஸ் மாற்றியமா? சூப்பர். இப்போ இங்கே சிஸ் அண்ட் டிரான்ஸ் மாற்றியத்தை கொடுக்குது. நான் சிஸ் மாற்றியம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ டிரான்ஸ் மாற்றியமும் நமக்கு இருக்கும். ஸோ கிராஸாக டயகோனலாக இருந்துச்சுனாக்கா டிரான்ஸ் மாற்றியம் அப்படிங்கிறது உண்டும். ஆப்ஷன் 2வும் ஐசோமரிசத்தை கொடுக்கும். ஆப்ஷன் 3 பாருங்கள், NiNH2Cl2. ஸோ ஆப்ஷன் 2 மாதிரி தான், இங்கேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். ஆனால் இது என்ன ஜியாமெட்ரியில் இருக்கும்? டெட்ராஹைட்ரல். நான்முகியாக இருந்துச்சுனாக்கா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வடிவ மாற்றியம் நாட் பாசிபிள். இப்போ யாரை மட்டும் தான் பார்க்கணும்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் தான் கொடுக்கும். அதுலேயும் என்ன டைப் மட்டும் தான் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கொடுக்க முடியும்? MABCD. அப்போ நிக்கலோட 4 லிகாண்டு வெவ்வேறையாக இருந்துச்சுனாக்கா ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை கொடுக்க முடியும். இங்கே MA2B2 டைப் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்போ MA2B2 டைப் காம்ப்ளெக்ஸில் சிமெட்ரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இங்கே காம்பவுண்ட் என்ன பண்ண மாட்டாங்க? ஐசோமரிசத்தை கொடுக்க மாட்டாங்க. இவங்களையும் செக் பண்ணிடுவோமா? இப்போ NiEN thrice, இது MAA3 டைப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கிடையாது, ஆப்டிக்கல் ஐசோமர் மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இவங்களும் ஐசோமரை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு? ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான். ரீசன் டெட்ராஹைட்ரல் MA2B2 டைப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 இந்த கொஷனுக்கு. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டஸ் நாட் ஹாவ் ஆப்டிக்கல் ஐசோமர்? பின் வருவனவற்றுள் ஒளி சுழற்சி மாற்றியத்தை கொண்டிருக்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கும் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றா பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எடுங்க. MA3B3 டைப் நம்ம ரொட்டேஷன் பார்த்தோம். இது ஃபேஷியலாக இருந்தாலும் சரி, மெரிடோனியாக இருந்தாலும் சரி, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் தான் என்ன பண்ண மாட்டாங்க? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஒளி சுழற்சி மாற்றியத்தை யார் கொடுக்க மாட்டாங்க? டஸ் நாட் ஹாவ் ஆப்டிக்கல் ஐசோமர். ஃபர்ஸ்ட் சாய்ஸே ஆப்டிக்கல் ஐசோமரை கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்களையும் செக் பண்ணிடுவோமா? இவங்க இப்போ தான் பார்த்தோம், MAA3 டைப் காம்ப்ளெக்ஸ், ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நாட் பாசிபிள், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஒளியியல் மாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். இப்போ இவங்க ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை கொடுக்குறாங்க. ஆப்ஷன் 3 பாருங்க, COEN2Cl2 Cl அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது MAA2B2 டைப் காம்ப்ளெக்ஸ். இந்த AB அப்படிங்கிறது ரெண்டு ஏஏ போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பைடெடேட் லிகான். இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர் வெறும் B அல்லது A அப்படின்னு போட்டோம்னா மோனோடெண்டேட் லிகான். அதுதான் நீங்கள் ஸ்மால் கேப்ஸ் என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மாற்றியும் இருக்கும். இதில் யார் மட்டும்தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு பார்த்தோம்? சிஸ்ஸா டிரான்ஸா? வெரி குட், சிஸ் மட்டும்தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். இப்போ சிஸ் என்ன டைரக்ஷனில் இருக்கும்னா, ஸோ Cl இந்த ரெண்டு பிளேஸ்லையும் EN லிகாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனுடைய மிரர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னோட ஒன்று மேற்பொருந்தாது, சிமெட்ரியும் இல்லை. அதனால் இந்த சிஸ் ஐசோமர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ டிரான்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பட் இந்த காம்பவுண்டோட சிஸ் மாற்றியம் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், MAA B2C2 இந்த டைப்பில் என்ன பார்த்தோம்? எகைன் சிஸ் ஐசோமர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். இப்போ இவங்களும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் யார்? CONH3Cl3 அப்படிங்கிற டைப் தான். என்ன ரீசன்? அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இவங்க யார்லேயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை,
மிரர் இமேஜ் மேற்பொருந்தலை, அதனால் இவங்கெல்லாம் ஆப்டிக்கல் ஐசோமரை கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which one of the following is expected to exhibit optical isomerism? போனதில் யாரு கொடுக்காதுன்னு கேட்டாங்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸத்தை எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, சிஸ் பிடி NH3 twice Cl2. பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிளேனார். இப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இது ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்துங்க பாருங்கள், இதோட டிரான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் தான். அப்போ இவங்களும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷன் 2 and 3 பாருங்கள், ரெண்டுமே சேம் காம்ப்ளெக்ஸ் தான். இவங்க சிஸ், இவங்க டிரான்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ் மாற்றியும் என்ன பண்ணாது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸத்தை கொடுக்காது. இப்போ யார் தான் ஆன்சர்? சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ இதுவரையில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸமும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சில கொஷின் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கொஷின் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.